நிகழ்வில் அடுத்த அம்சமாக இந்த நிகழ்வில் அடுத்து ஒரு மனதுக்கும் காதுகளுக்கும் கண்களுக்கும் சுவையாக வருகின்ற நிகழ்வுதான் காட்சியும் கானமும். ஆம், அந்த காட்சியும் கானத்தை மேடையில் அரங்கேற்றுவதற்காக இங்கே ரமலான் தாரகை போட்டியில் பங்கு பற்றிய அலிகார் மகாவித்யாலய மாணவியர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காட்சியும் கானமும். இந்த உலகில் நாம் எல்லோரும் உறவுகளோடு படைக்கப்பட்டவர்கள். உறவுகள் இல்லாத உயிர்கள் இல்லை. எல்லா உயிர்களுக்கும் சங்கிலி போல் இணைக்கப்பட்ட தொப்புள் கொடி உறவுகள் உள்ளன. அந்த உறவுகள் அனைத்திலும் வெட்டி பிடிக்க முடியாத ஒட்டி பிறந்த உறவுதான் பிள்ளை பெற்றார் என்ற உறவு. மனிதனை பொருளாதார பிராணியாய் ஆக்கிவிட்ட இன்றைய உலகில் வெட்டி பிரிக்க முடியாத இந்த பிள்ளை பெற்றார் உறவும் தூரப்பட்டு போனதை விவரிக்கும் காட்சியும் கானமுமே இந்த நிகழ்ச்சி. இந்த மனுஷனுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பேப்பர் தான். அந்த மாதிரி அந்த பேப்பருக்குள்ள என்னதான் நிற்கோ தெரியா. அவரும் என்னத்தான் செய்ய வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு வெளியில பைத்திட்டு வந்தா 4 நாளைக்கு மாற்றல். நாட்டு நடப்புகள் யாச்சும் தெரிஞ்சு கொள்ளட்டுமே. ஏய் ஏய் கசட்ட ஊத்தவா யாரப்பே, இந்த மனுஷனை சரியா காது சரியா கேட்கல. கசட்டையை ஊத்தி கொடு. உம்மாவும் வாப்பாவும் மட்டும் என்று ஆகிப்போய்விட்டது இந்த வீடு இன்று. இவர்களுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் அஹ்னாஃப் இப்போது மனைவி பிள்ளைகளோடு யூகேயில் வசிக்கிறான். அடுத்தவள் நுஸ்ரத் கல்யாணம் முடித்த மறுவருடம் கணவனோடு ஜப்பான் போனவள். 2 பிள்ளைகளும் பெற்று அங்கே இனிதாய் வாழ்கிறாள். நுஸ்ரத்தோட பேசி எவ்வளோ நாள் ஆகி, 2 கிழமையே மேலாகி. அவளுக்கு கோலொண்டு எடுப்பு. கண்ணும் சரியா காணல. தடாவிய போன்ல கோலொண்டு எடுத்தாங்க. ஒரே மெலக்க கோல்டா உம்மா எடுத்தா பயான் பண்ணத எடுக்கும். unknown caller உம்மா கோல் எடுத்தா பயான் பண்ணத எடுக்கும். எனக்கு தெரி பாப்போம். ஹலோ ஹலோ மகள், என்ன செய்த மகள்? ஏ உம்மா மருமகன் எங்கே? அவ நீக்கி உம்மா புள்ளகள் நீக்கியா ஆக்கினோ திண்டா குடிச்சலடா. அந்த வெள்ளப்பண்ணிண்டியா புள்ளங்க வெள்ளப்பண்ணி என்ன புள்ளந்து கொண்டு வைக்கி. வெள்ளப்பண்ணியோ அப்படி எது? ஏ புள்ளங்க கூதலண்டிய புள்ளையோ. ஐயோ உம்மா விண்ட அதுவும் மோல தெரியவோ உம்மா. எனக்கு இது இங்கிலீஷ் எல்லாம் தெரிய புள்ள. எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் வளர்த்தாதே நீ. சரி உம்மா, நீங்க என்ன போன சார்ஜ்ல போடவால முடியல. கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க நீங்க பயான் பண்ணி எடுக்க வேணும். எனக்கு கூட்ல வேலைக்கு, என் மாப்பிள்ளையோட வேலைக்கு, என் வேலைக்கு, என் புள்ளகளோட வேலைக்கு எத்தனை வேலை நான் செய்ய வேணும். இந்த மாதிரி கோலத்து கொண்டிக்க வேணும். நான் வச்சு கேட்டுக்கொள்வே புள்ளையோ. ஹலோ நுஷரத்து நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா, ஜப்பான்ல உண்டு, யூகே டைம் உண்டு, ஸ்ரீலங்கால டைம் உண்டு, எல்லாம் அடிச்சு போறேன். அவள்கிட்ட வேற டைமுக்கும் நான் போறதுக்கும் நல்லா என் பொறகா எடுப்போம். அம்மம்மா பிள்ளை என்று நம்பி அவள் உன்னை வளர்த்தாள். அம்மம்மா பிள்ளை என்று நம்பி அவள் உன்னை வளர்த்தாள். கண் என்றும் கனி என்றும் உன்னை நினைத்தாள். கண் என்றும் கனி என்றும் உன்னை நினைத்தாள். அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ, அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ. அம்மம்மா பிள்ளை என்று நம்பி அவள் உன்னை வளர்த்தாள். அம்மம்மா பிள்ளை என்று நம்பி அவள் உன்னை வளர்த்தாள். கையில் வைத்து காத்திருந்தாள், காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு.
இதில் சொந்தமின்றி பந்தமின்றி வந்தவழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு. சித்திதாத்தா சித்திதாத்தோ ஃபௌமியாவோ ஃபௌமியாவோ ஓ ஓ வேற தாரண வீட்டுக்கு சந்திரிகாவோ வரப்போறது. சரி வா வா என்ன கதை. ஈக்கியவா அஸ்லாம் வலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். எப்பே நீ வரலிலிருந்து வந்த? நேத்து ராவு தான். என்ன விஷயம்? ஈக்கிய சும்மா பாத்துட்டு போத்தான் வந்த. புதிய காது பூலாம் போட்டீக்கி ஓடி நுஷரத் அனுப்பி இந்தடி அண்டக்கு. உங்களுக்கு என்ன ராஜா வாழ்க்கை தான். அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் கவலை தாண்டி புள்ளகள் இல்ல அதுக்கு இது லைஃப். சரி சரி நான் உங்களுக்கு ஒரு போட்டோ ஒன்று காட்ட தான் வந்தேன். என்ன போட்டோ யாட்டே? உங்களோட அகினாஃபும் பொம்பளையும் அங்க பிக்னிக் கொண்டு போய்த்து. பிக்னிக் என்னண்டி? அந்த ட்ரிப்ல சின்னது எனக்கு இன்னும் இங்கிலீஷ் எல்லாம் தெரிய புள்ள. நீ இங்கிலீஷ் எல்லாம் உழத்தாதே வந்து கொண்டு. ஏன்னா நுஷரத்திட புள்ளாலும் நுஷரத்தும் இங்கிலீஷ் எல்லாம் தான் உழத்தியது. எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியவே. நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போங்களேவா? நானே இங்க 2 நாள்ல மண்டே போடுது. இக்காவுக்குள்ள நீ வந்து கொண்டு சும்மா கதை சொல்லிய. மாஷா அல்லாஹ். மருமகளண்டா பசந்தா ஐக்கி பாருங்க. அஹ்னாஃபும் பொம்பளையும் இங்க பிக்னிக் போய்த்தான். இந்த இவள் ஃபௌமியா வந்து எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரிய வேணும். பாருங்க அஹ்னாஃப்ட சின்னவனண்டா முந்தி அஹ்னா சின்னத்துல இந்த மாதிரியே தான் இது. இதான் என்ன கதை வேற ஈக்கியே நீ. எனக்கு இங்கிலீஷ் தெரியவே புள்ளு. எனக்கு இந்த இங்கிலீஷ் எல்லாம் நீ வந்து உழத்தாதே. சரி இந்த எங்கட பேர புள்ளல் ஈக்கியாடி. எங்கட பேர புள்ளல் வந்து இங்கிலீஷாலையும் பேசியது. அந்த இங்கிலீஷ்கள் எல்லாம் எங்களையே விளங்கி இல்லை. நான் பேசிய தமிழ் வந்து அந்த புள்ளலே விளங்கி இல்லை. அதுதானேவா என்ன நீங்க கிளாஸ் ஒன்று போங்களேவா? தானே நானும் சொல்லி நானும் இந்த 2 நாள்ல மண்டே போடுறதுக்கு ஈக்கியது. சரி சரி நேரமாக நான் போயிட்டு வரேன். கசட்டை ஒன்று ஊத்துக்கொண்டு வாரேன். வானம் போயிட்டு வரேன். இல்ல வானம் கபூர் நானே போயிட்டு வரேன்னா. இது அந்த அஹ்னாஃபோட பேசி எவ்வளோ நாள் ஆகி அஹ்னாஃபுக்கு கோலண்டு எடுத்தாங்க பார்க்க. இந்த தடாவியா ஃபோன்ல ஒன்றுமே விளங்கி இல்லை மனுஷன். போறோம் Honey, honey, Ahna, someone calling you. Oh shit, your mom. நீங்க என்ன பண்றீங்க? It's night time. நான் போனை கட் பண்ணிட்டேன். Wasting time. ஐயோ பாவம் தாமனா பேசு. உங்களுக்கு ஆல்வேஸ் அவளோட பொறஹா எடுப்போ. பாவம் படிக்க டைம்களோ தெரிய. ஆம், தன் பிள்ளையை பற்றி எப்போதும் தப்பாக நினைக்காத பெற்ற மனம். அங்கு பிள்ளையோ தான் கட்டிய மனைவியின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு கணவன் ஆட்டினாலாடும் தலையாட்டி பொம்மை. ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதேடா கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதேடா கண்ணா. ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதேடா கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதேடா கண்ணா. நீ நடத்தும் வாழ்வதிலே தாயும் உண்டு, நீ நடத்தும் வாழ்வதிலே தாயும் உண்டு. உன்னிரலில் கூட வளனுவித்த சோகம் உண்டு. அகிலமதை நீயும் வென்றாய் அறிவினாலே, ஆனால் மனைவியிடம் தோற்றுவிட்டாய் வேஷத்தாலே. மனைவியிடம் தோற்றுவிட்டாய் வேஷத்தாலே. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா.
எப்படி சந்தோஷமா இருந்த உடன் இது. இப்ப 4 சோறும் வீட்டை காக்கிய நாயும் நாங்க 2 பேரும் உண்டாயிடுச்சு. புள்ளகளும் இல்ல, பேர புள்ளகளும் இல்ல. புள்ளகள் பேசிய இங்கிலீஷ் எங்களுக்கு விளங்கில்ல, நாங்க பேசிய தமிழ் அந்த புள்ளகளே விளங்கில்ல. இந்தியாலே சித்திதாத்தா 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 தண்ணிகள் கொடுத்தா இல்ல சித்திதாத்தா சித்திதாத்தா நஹ்னாஃபுக்கும் நுஸ்ரத்துக்கும் கோலண்ட் எடுத்துட்டு வாருண்ணே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜனாசா அறிவித்தல் ஒன்று. கல்லலி தம்பில்லாவைச் சேர்ந்த சித்தி ஹாஜரா காலமானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் கஃபூர்தீன் அவர்களின் அன்பு மனைவியும் யூகேயில் வசிக்கும் அஹ்னாஃப், ஜப்பானில் வசிக்கும் நுஸ்ரத் ஆகியோர் அன்பு தாயும் ஆவார். நல்லடக்கம் பற்றிய விவரம் பின்னர் அறிவிக்கப்படும். தம் வாழ்வின் பெரும் பகுதியை தம் பிள்ளைகளுக்காக கொடுப்பவர்கள் பெற்றோர்கள். ஆனால் பிள்ளைகள் பெரியவரானதும் தம் பெற்றோருக்கென நேரம் ஒதுக்கவும் அவர்களை கூட இருந்து கவனித்துக் கொள்ளவும் அவர்கள் மறந்து விடுகின்றனர். மாதம் ஒரு தொகை பணம் கொடுத்து விட்டால் பெற்றோருக்கு செய்யும் கடமை முடிந்துவிட்டது என்று பெரும்பாலானவர்கள் எண்ணுகின்றனர். பெற்றோர்களுடன் கூட இருக்கும் பிள்ளைகளும் கூட தம் தாய் தந்தையோடு பாசத்தோடு உரையாட, அவர்களை கைப்பிடித்து அழைத்து செல்ல நேரம் ஒதுக்குவது பற்றி சிந்திக்கிறார்கள் இல்லை. உயிர் போன பின் ஓடி வந்து என்ன பயன்? உம்மா 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 நீ கோலா டைமால ஆச்சு பண்ணலம்மா. உம்மா 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 மன்னிச்சுக்கோங்கம்மா. உம்மா 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 இப்ப நீங்க அழுது வெயில்ல வைக்கும் கல்லு நீங்க அவனோட கோலன் சரி பேசுங்க. என்ன பெற்றம்மாவே ஆசம்மாவே செல்ல மக வந்திருக்கேன் கண் முழிச்சு பாரம்மா. செல்ல மக வந்திருக்கேன் கண் முழிச்சு பாரம்மா. பட படக்க ரத்தம் துளி துளிக்க செல்ல மக வந்திருக்கேன் வாய் திறந்து பேசம்மா. செல்ல மக வந்திருக்கேன் வாய் திறந்து பேசம்மா. என்ன பெத்த அம்மாவே ஆசம்மாவே செல்ல மக வந்திருக்கேன் கண் முழிச்சு பாரம்மா. செல்ல மக வந்திருக்கேன் கண் முழிச்சு பாரம்மா. என்னாச்சோ ஏதாச்சோ உசுரே போயிடுச்சோ என்னென்னமோ நான் நினைச்சு பயந்தே போனேம்மா. பார்த்து பல நாளாச்சோ என் நினப்பு வந்துடுச்சோ ஏக்கத்துல சாஞ்சிட்டியோ என்னன்னு சொல்லம்மா. செல்லம்மா நீ என்ன அம்முன்னு கூப்பிட்டியே, அம்மு குட்டி வந்திருக்கேன் பேசாம கிடக்குறியே. என்ன நீ ஆளாக்க எத்தனையோ கஷ்டப்பட்ட, பெத்த கடன் தீர்ந்ததுன்னா இப்ப நீ படுத்துக்கிட்ட. என்ன பெத்த அம்மாவே ஆசம்மாவே செல்ல மக வந்திருக்கேன் கண் முழிச்சு பாரம்மா. செல்ல மக வந்திருக்கேன் கண் முழிச்சு பாரம்மா. என்ன பெத்த அம்மாவே ஆசம்மாவே செல்ல மக வந்திருக்கேன் கண் முழிச்சு பாரம்மா. செல்ல மக வந்திருக்கேன் கண் முழிச்சு பாரம்மா. தனிமைப்படுத்தப்படும் முதியோர்கள் என்பது இன்று உலகம் எதிர்கொள்ளும் முக்கியமானதொரு சமூக பிரச்சினையாக மாறி வருகின்றது.
பூகோளமயமாக்கலின் தவிர்க்க முடியாத ஓர் அம்சமாக பெற்றோரை தனிமையில் விட்டுச் செல்லும் பிள்ளைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. பிள்ளைகள் தம் முன்னேற்றம் அபிவிருத்தி குறித்து சிந்திக்கின்ற அதே நேரம் வயது போன தம் பெற்றோரின் உல ஆசைகள் தேவைகள் குறித்து மறந்து விடாதிருக்க இந்த காட்சியும் கானமும் உங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. நன்றி. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.